ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சங்கடங்கள் தீர்த்து சகல நலன்களும் தரும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை பற்றிய ஒரு சிறிய பதிவினைதான் இங்கு நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலுக்கு நீங்கள் முதலாக வருகிறீர்கள் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் தினந்தோறும் பல சங்கடங்களையும் இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சில சங்கடங்கள் அவராலேயே தீர்த்து கொள்ள முடியும், சிலவற்றை தீர்த்து கொள்ளவே முடியாது. சில சங்கடங்கள் சொல்லிக் கொள்ள முடியும், சில சங்கடங்களை சொல்லிக் கொள்ள முடியாது. அத்தகைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து நமக்கு நல்வழி அருளக்கூடியவர்தான் முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான். அவரை வணங்கி வந்தால் நம் வாழ்வில் சங்கடங்களை தீர்த்து நல்வழி காட்டுவார். அவருக்காக நாம் இருக்க வேண்டிய விரதம்தான் சங்கடஹர சதுர்த்தி விரதம். வாங்க இப்ப வீடியோவிற்குள் போகலாம். வணங்குவதற்கு எளியராகவும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் இருப்பவர் விநாயக பெருமான். அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷமானவைதான். மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக சிறப்புகளைக் கொண்ட தினம் சித்ரா பௌர்ணமி தினம். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு 4வது தினம் அல்லது திதியாக வரும் நாள் சித்திரை தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி தினமாகும். விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்திற்குரிய மிக சிறந்த தினங்களில் சித்திரை மாத சங்கடஹர சதுர்த்தி தினமும் ஒன்று. இந்த தினத்தில் விநாயக பெருமானை விரதமிருந்து வழிபடுபவர்கள் தங்கள் வாழ்வில் அனைத்தும் கிடைக்கப் பெறுவார்கள். சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி. ஆண்டின் ஆவணி மற்றும் மாசி மாத காலத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தியே மகா சங்கட ஹர சதுர்த்தியாகும். இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்தே அங்காரகன் என்ற செவ்வாய் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவியை அடைந்தார். கிருஷ்ணர், புருகண்டி முனிவர் ஆகியோர் சங்கட ஹரசதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரின் அருளை பெற்றனர். சிவனை பிரிந்த சக்தி இந்த விரதத்தை மேற்கொண்டுதான் சிவனை அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது. கிருதவீரியன் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் மேற்கொண்டுதான் கார்த்தவீரியன் என்ற மகனை பெற்றான். பாண்டவர்கள் கூட இந்த விரதம் இருந்தே வெற்றி பெற்றனர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. தன்னை கிண்டல் செய்த சந்திரனின் ஆணவத்தை கண்டித்து சாபமிட்டார் விநாயகப் பெருமான். ஆணவம் ஒழிந்த சந்திரன் இந்த சதுர்த்தி நாளில்தான் அனுக்கிரகம் பெற்றான். எனவே இந்த நாளில் கணபதியை தரிசித்துவிட்டு சந்திரனை காணலாம் என்று சொல்லப்படுகிறது. விரதம் இருக்கும் முறை: சித்திரை தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று அதிகாலை நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் வீட்டில் உள்ள விநாயகரை முதலில் தரிசித்துவிட வேண்டும். விநாயகருக்கு விளக்கேற்றி அருகம்புல் அல்லது கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்கலாம். தூப தீப நைவேத்தியம் செய்வது சிறப்பானது. மாலை வரை விநாயகப் பெருமான் நினைவோடு இருக்க வேண்டும். பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகிலுள்ள விநாயகர் கோயில் சந்நிதிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பசும் பால் தந்து ஆராதனை பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட வேண்டும். வழிபாடு முடித்து ஆலயத்தை 8 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். கோயிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். சித்திரை மாத சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதமிருந்து வழிபடுவதால் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்ட நிலை நீங்கும். தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். நீண்டகாலமாக நோய்களால் அவதிப்படுபவர்கள் நோய்கள் நீங்கி பூரண உடல் நலம் பெறுவார்கள். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். திருமணம் தாமதமாகும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வாழ்வின் எல்லா நலன்களையும் அளிக்கும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் மகிமையை உணர்ந்து பலன் பெறுவோம். நேயர்களே, இந்த பதிவினை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.